வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திடீரென்று மயங்கி விழுந்த பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார். காலை உணவு சாப்பிடாத காரணத்தினால் மயங்கி விழுந்துள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிரிகளை விட தற்பொழுது துரோகிகள் அதிகமாகிவிட்டார்கள். பன்னீர்செல்வத்துடன் இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் தற்பொழுது திமுகவில் இணைந்து விட்டனர். செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அதிமுகவில் இணைந்து விடலாம் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். ஓபிஎஸ் அவர்கள் பிற கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்பாடுகள் பிற கட்சிகள் செய்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களது எண்ணமே அதிமுக தான் தன்னை அடையாளப்படுத்தியது. அதிமுக என்பது அரசியல் அல்ல, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம். அதிலிருந்து நிச்சயமாக நான் வெளியேற மாட்டேன் என்று கடந்த சில மாதங்களாகவே தெரிவித்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தான் நீதிமன்றத்திலும் வழக்குகளை தொடர்ந்தார். அது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் பேச்சை கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தவறாக ஓபிஎஸ்ஸிற்கு மாறிவிட்டது. உட்கட்சி மோதலை எப்பொழுதுமே நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றால் காலதாமதம் ஏற்படும். ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியே தொடங்கியிருக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியுடன் உட்கட்சிகளிலேயே சமாதான பேச்சுவார்த்தையை மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் நடத்தியிருக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறே இதுதான் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்புமுனையாக மாறியுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவாரா என்ற ஒரு சந்தேகமும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டால் நிச்சயம் அவருக்கு பலார் சின்னம்தான் கிடைக்கும். ஆனால் அதிமுக சார்பாக போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார். அதே தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் சென்னை விமான நிலையத்தில் வந்த ஓபிஎஸ் அவர்கள் திடீரென்று மயங்கிவிட்டார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. காலை உணவு சாப்பிடாததுதான் இந்த பிரச்சனை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்பொழுது நலமாகத்தான் இருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். உங்களுக்கு அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது சரியா அல்லது அரசியலில் இருந்தே ஓபிஎஸ் அவர்கள் விலகிவிடுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.